செப்டம்பர் 30க்குள்ள நீங்க பாலிசி எடுக்கணும்னு பிரியப்பட்டீங்க அப்படின்னா, என்னுடைய நம்பர், நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான எல்ஐசி பாலிசிய நான் எடுக்கறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன். நண்பர்களுக்கு வணக்கம். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். செப்டம்பர் 30க்குள்ள எல்ஐசி பாலிசி எல்லாம் கெட் பேக் பண்ண போறாங்க. அதுக்குள்ள நீங்க பாலிசி எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துருங்கன்னு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் இன்னையிலிருந்து எல்ஐசி கிளைண்டா மாறி இருக்காரு. எஸ், இன்னைக்கு தான் அவருக்கு ஒரு பாலிசி புதுசா போட்டிருந்தோம். அவர் எங்கிட்ட அப்ரோச் பண்ணும்போதே கரெக்டா அவருக்கு என்ன வேணும் அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டாரு. அவருக்கு வயசு இப்போ 20, 25 வருஷம் டேர்ம் போடணும். ஜீவன் லேப்ல 16 வருஷம் பணம் கட்டினா போதும் அந்த பாலிசிக்கு. சொன்ன மாதிரி அவர் 25 வயசுல நான் மேரேஜ் பண்ணுவேன், 26 வயசுல ஒரு குழந்தைக்கு பிளான் பண்ணாலுமே என்னுடைய குழந்தையுடைய கல்வி செலவுக்கு அது கிடைச்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த பாலிசி போடுறேன் அப்படின்னு தெளிவா தான் சொல்லிட்டு வந்தாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம போடுற ஒவ்வொரு பாலிசிக்கும் என்ன காரணத்துக்காக போடுறோம் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பாலிசி லேப்ஸ் ஆகுறதோ இல்ல சரண்டர் பண்ணிட்டு போறதோ நடக்காது. ஓகே, ஜீவன் லேப் பத்தி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டீடைல்டு வீடியோ. அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் வேணா செக் பண்ணி பாருங்க. பேர் கௌதம், வயசு 20, ஜீவன் லேப் பிளான் எடுக்கிறாரு. பிளான் நம்பர் 936, 25 வருஷம் டேர்மு, 16 வருஷம் பணம் கட்டணும். சம்மர் சூட் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் பிக்ஸ் பண்ணியிருக்கோம். சம்மர் சூட் 5 லட்சம் இல்லாம ஏடிடிபி ரைடரும் இந்த பாலிசியோட இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏடிடிபி ரைடர்னா என்ன, ரைடர் என்னென்ன ரைடர் இருக்கு, அதோடைய பயன்கள் என்ன அப்படின்றதுக்கும் இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாசம் 2003 ரூபா, அதாவது இன்னைக்கு பாலிசி எடுத்திருக்காரு, அடுத்த ஒரு 12 மாசத்துக்கு 2003 ரூபா பணம் கட்டணும். 2வது வருஷத்துல இருந்து 1960 ரூபாய் 15 வருஷத்துக்கு அவரு பணம் கட்டணும். ஸோ முதல் வருஷம் ஜிஎஸ்டி 4.5% இருக்கும், அதனால ரேட் கொஞ்சம் ஹையா இருக்கும். 2வது வருஷத்துல இருந்து ஜிஎஸ்டி 2.5%, அதனால ரேட்டு கம்மியா இருக்கு. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொத்தமா ஜீவன் லேப் பாலிசிக்கு 3,69,250 ரூபாய் பணம் கட்டியிருப்பாரு. அவருக்கு அப்ராக்சிமேட்டா என்ன மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 13,12,500 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். சம்மசூல் 5 லட்சம் பார்த்தோம். 5 லட்ச ரூபாய் சம்மசூல் உள்ள ஒரு பாலிசிக்கு 25 வருஷம் அவர் டேர்ம் எடுத்திருந்தாருன்னா போனஸ் 23,500 ரூபாய் கிடைக்கும். அப்படி 25 வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா போனஸ் மட்டும் 5,87,000 ரூபாய் அவருக்கு கிரெடிட் ஆயிருக்கும். அது போக ஃபைனல் எடிஷன் போனஸ், எல்ஐசியில 15 வருஷத்துக்கு மேல நீங்க எந்த ஒரு பாலிசிக்கு பணம் கட்டினீங்கனாலுமே ஃபைனல் எடிஷன் போனஸ் அப்படின்றது ஆட் ஆகும். அது ஒன் டைம் ஆட் ஆகிறது. 1000 ரூபாய் சம்மர் ஷூடுக்கு 450 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு 450 ரூபாய் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் சம்மர் ஷூடுக்கு 2,25,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது அவருக்கு மொத்தமா கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 13,12,500 ரூபாய். அவர் கட்டுற 3,69,000 ரூபாய்க்கு செக்ஷன் 80C படி டேக்ஸ் ரிபேட் வாங்கிக்கலாம். 30% டேக்ஸ் லேப்ல 1,14,000 20% டேக்ஸ் லேப்ல 73,000 அவரு டேக்ஸை மிச்சம் பண்ணுவாரு. நார்மல் கவரேஜ் 5,23,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 13,12,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு ரிஸ்க் கவரேஜ் கிடைக்கும். ஆக்சிடென்டல் கவரேஜ்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 10,23,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 18,23,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு ஆக்சிடென்ட் கவரேஜ் கிடைக்கும். செப்டம்பர் 30க்குள்ள நீங்க பாலிசி எடுக்கணும்னு பிரியப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர், நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்ஐசி பாலிசியை நான் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன். நன்றி, வணக்கம்.